வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 16. பொறையுடைமை. குறள் எண் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம். தன்னை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கின்ற நிலத்தைப் போல தன்னை இகழ்ந்து பேசுவரிடமும் பொறுமை காப்பதே சிறந்த குணமாகும். குறள் எண் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. விளக்கம். வஞ்சகம் செய்தவரிடம் பொறுமை காட்டுவது சிறந்தது, அதனை மறந்து விடுவது அதைவிடவும் சிறந்தது. குறள் எண் 153. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விளக்கம். விருந்தினரை உபசரிக்க முடியாததே வறுமையிலும் கொடிய வறுமை. பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது வலிமையிலும் பெரிய வலிமையாகும். குறள் எண் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம். தன் பெருமை அழியாமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறுமை காப்பது அவசியமாகும். குறள் எண் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. விளக்கம். தீமை செய்தவனை தண்டிப்பவனை யாரும் மதிப்பதில்லை, தீமையை பொறுத்து கொள்பவனையே பொன்னைப் போல் மதிப்பர். குறள் எண் 156. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். விளக்கம். தீமை செய்தவனை தண்டிப்பவர்க்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம், அத்தீமையை பொறுத்து கொண்டவனின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். குறள் எண் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. விளக்கம். தனக்கு பிறர் தீமை செய்தாலும் அதற்காக மனம் கொதித்து அறம் தவறிய செயல்களை செய்யக்கூடாது. குறள் எண் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல. குறள் எண் 158. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். விளக்கம். அகந்தையால் தனக்கு தீமை செய்தாலும் அவரை நம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும். குறள் எண் 159. துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். விளக்கம். தீயவர்களின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவிகளை விட தூய்மையானவர் ஆவார். குறள் எண் 160. உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். விளக்கம். பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட உயர்ந்தவர் ஆவார். நன்றி.